6ஓட நம்ம 2 பேரோட கணக்கு முடிஞ்சு போயிடுச்சு. பின்னாடி போ. ஏய் போடு சொன்ன. ஐயோ என்ன பண்றீங்க? இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீங்க இங்க என்ன காப்பாத்துறதுக்காக வந்தீங்களா? என்ன காப்பாத்த வந்தீங்களா? என்னங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஒரு நிமிஷம் என்ன சொல்றத கேளு. இங்க பாரு, உங்களை எரிச்சிரும். பின்னாடி போங்க, பின்னாடி போங்க.
பாருங்க. அட அந்த அந்த ஷோ வர சேனல் எதுவோ அதவே இந்து. அக்கா இதுதான் அந்த சேனல். ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரியல. ஏதோ பிரச்சனை. நீ ஒண்ணு பண்ணு, நியூஸ் சேனல் வையா, அதுல என்னன்னு பாக்கலாம். ஒரு நிமிஷம் இத வச்சிடுறேன். இப்ப நாங்க எல்லாருமே ராக் ஸ்டார் அபியோட கான்சர்ட்டுக்கு வெளியே தான் நின்னுகிட்டு இருக்கோம். இந்த வென்யூவை யாரோ டெரரிஸ்ட் ஃபுல்லா அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அவங்க உள்ள எல்லா டோர்ஸையும் லாக் பண்ணிட்டாங்களா? உள்ள யாரு எந்த நிலைமையில இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. இந்த வென்யூவை அட்டாக் பண்ண டெரரிஸ்டோட டிமாண்ட்ஸ் என்னன்னு கூட யாருக்குமே தெரியல. போலீஸ் எல்லாரும் கூட வந்துட்டாங்க. அவங்க எப்படியாவது டெரரிஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியல. அப்டேட்ஸ்க்காக நியூஸ பாத்துக்கிட்டே இருங்க. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு. இன்ஸ்பெக்டர், அதான் இந்த கதவை திறக்க முடியல. இப்ப என்னதான் பண்ண போறோம்? மிஸ்டர் பிரபா, உள்ள இருந்து புல்லட் ஃபயர் ஆகிற சவுண்ட் வந்தது. ஒருவேளை அவங்க யாரையாவது கொன்னுட்டாங்களோ என்னவோ. உடனே உள்ள போனா அவங்க மத்தவங்களை கூட கொல்லலாம். நிறைய பேரோட உயிர் ஆபத்துல இருக்கு. அதனால அவங்கள காப்பாத்துறதுக்கு நாம வேற வழியை தேடி ஆகணும். இந்த ஷோவை பாக்குறதுக்காக மொத்தம் 2000 பேருக்கு மேல வந்திருக்காங்க. இப்ப அவங்க எல்லாருமே டெரரிஸ்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. உள்ள கன் ஃபயர் ஆன சவுண்ட் கேட்டுச்சு. எல்லா டோர்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கிறதால போலீஸால எதுவுமே பண்ண முடியல. நீங்க எதுக்காக இன்னும் இங்க இருக்கீங்க? முதல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புங்க. இது முக்கியமா உங்க உயிர் முக்கியமா? இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றேன். வாங்க. இப்படி வாங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த சைடு வாங்க. டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க. பாத்து வாங்க. சீக்கிரம் வாங்க. கத்தாதீங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. ஒண்ணும் ஆகாது. யாரும் டென்ஷன் ஆகாது. சேகர், ஒண்ணும் ஆகாது. சேகர், இங்க இருந்து வெளியே போறதுக்கு வழியா தெரியும். ஓகே. வந்து ஏறுங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க. கோ 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 கோ. வாங்க சீக்கிரம் வாங்க. போங்க போங்க சீக்கிரம் போங்க. அபி, உள்ள நிறைய பேர் இருக்காங்க. தீ பிடிச்சிட்டு இருக்க. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். நீ சில பேரை வேற ரூட் வழியா வெளியே அனுப்ப ட்ரை பண்ணு. கமான் கமான், எல்லாரும் என் கூட வாங்க. சீக்கிரம் கமான். தனு, நானே பக்கமும் தீ பிடிச்சிருக்கான அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியலையே. ஆலியா, இப்ப அவளை பார்த்து என்ன பண்ண போற? முதல்ல நம்ம தப்பிக்கணும். நீ வா. தனு, ஆனா ஒருவேளை அந்த பொண்ணு அண்ணன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா? ஒருவேளை அவ சொல்லிட்டா கூட அபி நம்மள என்ன பண்ணுவான்? அவனால நம்மள கொல்ல முடியுமா? ஆனா இங்க நெருப்பு அதிகமாயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம செத்துருவோம். அபி, பொன்னி அவங்க 2 பேரையும் விட்டு தள்ள. ஆலியாவா, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் இங்க இருந்தோம்னா தந்தூரி சிக்கன் மாதிரி ஆயிடுவோம். ப்ளீஸ் நீ வா. லெட்ஸ் கோ. பட் தனு, அண்ணன் இதுக்குள்ளதானே இருக்கா. அவகிட்ட நம்ம போயாகணும். ஆலியா, அபி என்ன உள்ள உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? இல்ல, அவன உயிரை காப்பாத்திக்க ஓடிட்டு இருப்பான். அவன் ஒரு ஸ்டார். அவனை காப்பாத்த போலீஸ் ஆர்மின்னு எல்லாரும் வருவாங்க. நமக்காக யாரும் வரமாட்டாங்க. இங்கேயே கறிக்கு சாகணுமா? நீ வா ஆலியா, சொல்றல. வா. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, பிரபா என்கிட்ட எதையோ மறைக்கிறான்னு. அவன் பேசினப்பவே ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுது. போன கொடுங்க. என்கிட்ட போய் சொல்லிட்டான். நீங்க முதல்ல என்கிட்ட போன கொடுங்க, நான் அவன்கிட்ட பேசுறேன். ஹலோ. பிரபா, அபியோட ப்ரோக்ராம் பிகேசி கிரவுண்ட்ல தானே? ஆமா. நாங்க உடனே அங்க கிளம்பி வரோம். எதுக்கு? நாங்க நியூஸ்ல எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நான் அக்காவை கூட்டிட்டு அங்க வந்துகிட்டு இருக்கேன். சரியா? இருங்க. வாங்கக்கா, வாங்க போலாம். வா போலாம். இங்க வாங்கல. இத தள்ளுங்க. இந்த பக்கம் நமக்கு வழி இருக்கு. அந்த பக்கம் எடுத்து வைங்க. எல்லாத்தையும் எடுத்து வைங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. குழந்தைங்களை முதல்ல உள்ள அனுப்புங்க. எல்லாரும் சீக்கிரம் போங்கப்பா.
யார் இந்த பொண்ணு? இவ உயிரை பத்தி கூட கவலைப்பட மாட்டேங்கிறா. இவ ரொம்ப பிரேவான பொண்ணு தான். ஆனா கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கிற இவ இந்த கான்செர்ட்ல என்ன பண்றா? தப்பா வந்திருப்பாளோ? மத்தவங்க எங்க காணோம்? அது நான் போய் பார்க்கறேன். வழி கொஞ்சம் விடுங்க. தள்ளுங்க. காட், அவங்கள தள்ளுங்க. விடுங்க. போகணும். அவங்க எங்க பாட்டி தான். வழி விடுங்க. வழி விடுங்க. கொஞ்சம் வழி விடுங்க. கேளுங்க, வழி விடுங்க. கொஞ்சம் தள்ளுங்க. அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் உள்ள விடுங்கன்னு Please, சொல்றேன். please, வழி விடுங்க. கொஞ்சம் வழி விடுங்க. பாட்டி, இங்க எதுக்காக வந்தீங்க? இங்க நாங்க வராம எப்படி இருக்க முடியும் பிரபா? நீ ஏன் எதுவும் சொல்லல? அபி எங்க இருக்கா? பாட்டி, உங்களை டென்ஷன் பண்ண வேண்டாம்னு தான் பார்த்தேன். அப்படியா? இப்ப மட்டும் டென்ஷனா இல்லையா என்ன? இப்பவும் டென்ஷனா தானே இருக்கு. இந்த போலீஸ்காரங்க இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இங்க? அபிய கூப்பிட. பாட்டி, உள்ள தீ பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். ஃபயர் பிரிகேடும் இங்க வந்தாச்சு. இது வரைக்கும் உள்ள இருந்து வெளியே வந்தவங்க அந்த டெரரிஸ்டுகளால எதுவும் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. பாம் டிஃப்யூஸ் ஆயிடுச்சாம். அதனால அபியும் பத்திரமா வெளியே வந்துருவான். நீங்க முதல்ல உங்களை பாத்துக்கங்க. அக்கா வாங்கக்கா. போங்க வாங்க. பாட்டி. வாங்கக்கா. ஒண்ணும் அபிக்கு ஒண்ணும் ஆகாது. சீக்கிரம் போங்க போங்க போங்க. சேகர் எல்லாரும் போயிட்டாங்களா? ஆல்மோஸ்ட். கரண் எங்க போனானே தெரியலையே. சார் கரண் சார் போயிட்டாரு சார். வாட்? ஆமா சார், அவர் போயிட்டாரு. போறதுக்கு எங்கேயும் வழி இல்லைன்னு அவர் இந்த பக்கமா போயிட்டாரு. வாங்க சீக்கிரம் வாங்க. கரண் என்ன விட்டுட்டு எப்படி போவான்? நான் முதல்ல பிரக்யாவை தேடி ஆகணும். அவ இங்கதான் எங்கேயோ இருந்தா. அவ இங்க இருக்காளா இல்ல வெளியே போயிட்டாளான்னு தெரியல. அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க போட்டோ ஏதாவது இருக்கா அவங்க கிட்ட? போட்டோ இருக்கு. இந்த பொண்ணு நான் பார்த்தனே அங்க. நீ இவ்வளவு பாத்தியா? யா பார்த்தேன். இந்த பொண்ணு நான் அந்த இடத்துல பார்த்தேன். இவதான் எல்லாரையும் வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. இன்ஃபேக்ட் ஷீ இஸ் a very brave girl. அவளுக்காக தான் சேகர் நான் எப்போதுல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவதான் என் காதலி, என் பிரக்யா, என் குண்டச்சி. அவளை எங்க பார்த்தேன்? அந்த பக்கம் தான் இருக்காங்க. நான் போய் அவளை பாக்குறேன். சார் போலாமா சார்? இப்ப வெளியே போறதுக்கு 2 வழி தான் இருக்கு. நம்மளும் போலாம் வாங்க. இல்ல நீ போ. நான் அபிக்காக வெயிட் பண்றேன். ஆனா சார் அது வந்து நீ போ. இட்ஸ் an order. Come on. Go. பிரக்யா! பிரக்யா! எங்க போயிட்ட பிரக்யா? என்னை விட்டுட்டு எப்படியா போறது? இவ்வளவு நாள் கழிச்சு என்ன இப்படியா மீட் பண்றது? ஏய் பிரக்யா, உனக்கு ஒன்னும் ஆள் இல்ல. பிரக்யா! அபி, நீ நல்லா தானே இருக்க? அபி, எல்லா பக்கமும் தீ பரவிட்டு இருக்கு. நாம போல வாங்க. ஏய், நாம இங்க இருந்து கிளம்பலாம். வா வா, என் கையப்படி. பாட்டியும் இந்த பாட்டியும் எங்க அவசரமா போறாங்க? ஒருவேளை அபி கான்சர்ட்ல ஏதாவது பிரச்சனையா? எங்களோட ரிப்போர்ட்டர்ஸ் இன்னும் அங்கதான் இருக்காங்க. அண்ட் அங்க நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல யாருக்கும் எதுவும் ஆகல. 2 டெரரிஸ்டும் இறந்து போயிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா அவங்களால ஆடிட்டோரியம் இப்போ தீ பிடிச்சிருக்கு. அதனால உள்ள இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. கடவுளே!
அபியோட கான்சர்ட்ல அட்டாக் நடந்துச்சா? அத்தை, மாமா, என்னங்க எல்லாரும் வாங்க. அபியோட கான்சர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. சீக்கிரம் வாங்க. மைத்திலி, என்ன மைத்திலி, எதுக்கு இப்படி கத்துற? நீ இப்படி கத்துற? கப்பலா கவுந்துருச்சு. எங்கேயோ தீ பிடிச்ச மாதிரியே கத்துறீங்க. ஆமா, தீ தான் பிடிச்சிருக்கு. டிவியை பாருங்க. டிவியை பாக்குறதுக்காக தான் எங்களை கூப்பிட்டியா? எங்க பிடிச்சது? ஒரு தடவை நியூஸ்ல பாருங்க. அட, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற நீ? அப்பப்போ இப்படி தீ பிடிக்கிறது சகஜம்தான். ஆமாமா, என்னமோ நம்ம வீட்லயே தீ பிடிச்ச மாதிரி ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம வீட்ல இல்ல, அபியோட கான்சர்ட்ல தீ பிடிச்சிருக்கு. அங்க பாருங்க. அங்க டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்களா? டெரரிஸ்ட் அட்டாக். அபியோட கான்சர்ட்ல டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்களா? இதுதான் உங்ககிட்ட சொல்லணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப தீ பிடிச்சிட்டு இருக்கு. கடவுள் புண்ணியத்துல எல்லாரும் தப்பிச்சிட்டாங்களா? ஆனா இன்னும் சில பேரும் அபியும் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் இல்லம்மா, நீ ஏதோ வேற நியூஸ பார்த்து பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். வேற எங்கேயோ தீ பிடிச்சிருக்கும், வேற எங்கேயோ அட்டாக் பண்ணிருப்பாங்க. நீ அபியோட ஷோவை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்க. இல்ல மாமா, அபிய காட்டுனாங்க. நீங்களே பாருங்களேன். சரி, சேனலை சேஞ்ச் பண்ணு. அடிக்கடி அதுவே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இருங்க, வேற சேனலை வைக்கிறேன். இதோ பாருங்க. எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. பட் ராக் ஸ்டார் அபியும் ஷோ ஆர்கனைசரும் இன்னும் உள்ளதான் இருக்காங்க. அவங்க இன்னும் வெளியே வரல. பிரபா, ஒண்ணும் ஆகாது, பிரபா, நீ பயப்படாம இங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க போய் அவங்க கிட்ட என்னாச்சுன்னு கேளு. போ, பிரபா. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஏதாவது பண்ணுங்க. இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ் கேட்ல நெருப்பு அணையாத வரைக்கும் யாராலையும் உள்ள போக முடியாது சார். அபி, எல்லாம் உன் கையில தான்டா இருக்கு. உன்னையும் பிரக்யாவையும் சேர்த்து நீ அதை காப்பாத்திக்கணும். ப்ளீஸ், ஏதாவது ஒண்ணு பண்ணி வெளியில வந்துடுடா. தம்பி, என்னப்பா என்ன இதெல்லாம்? நெருப்பெல்லாம் கொஞ்சம் அணைப்பா, சீக்கிரம். ஆமா, எல்லாத்தையும் அணைச்சிருக்கப்பா. அபி உள்ளதா இருக்கா? உள்ள போய் அந்த தீ அணைங்க. போங்க, சீக்கிரம் போங்க. அலிய நல்லதா போச்சு. நாம எதுக்காக இங்க வந்தோமோ அது தானாவே நடந்து போச்சு. நீ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியா? பொன்னியோ இல்ல பிரக்யாவோ யாரு நம்ம வழியில குறுக்க வந்தாலும் சரி, அவங்களாவே செத்து போயிடுறாங்க. இப்ப பாரு, அந்த பொன்னியோட டெட் பாடியும் கிடைக்காது, உள்ளே எரிஞ்சு போயிடுவா. அதே மாதிரி அந்த பிரக்யாதும் கிடைக்கல. மூளை குழம்பிடுச்சு தானு. பேசுறதுக்கு முன்னாடி எதுவும் யோசிக்க மாட்டியா? இப்போ அந்த பொண்ணி கூட சேர்ந்து அண்ணனும் உள்ள இருக்காங்கறத யோசி. ஒருவேளை அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆலியா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு நீ அதை கிளியர் பண்ண. எப்படி நம்மள ரோட்ல விட்டு அந்த அபிய பத்தி நீ கவலைப்படுற? ஐ மீன், எதுக்கு நீ கவலைப்படுற? உனக்கு அந்த அபி மேல வெறுப்பு இருக்கா இல்ல அண்ணங்கிற அக்கறை இருக்கா? Just shut up. Just shut up. அபி, நில்லுங்க. வெளியே போக இந்த பக்கம் எந்த வழியும் இல்ல. ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடி. எதுவும் இல்ல. உனக்கு எதுவும் ஆகாது பிரக்யா. அண்ணா, கரண், நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வெளியே போற வழியை கண்டுபிடிச்சிட்டேன். எங்க இருக்க? அதோ அந்த பக்கம். ஆனா நாங்க எப்படி மேல வர்றது? அதுக்கு ஒரு வழி சொல்றேன். இப்படிதான். தேங்க்ஸ் மேன். அபி, லெட்ஸ் கோ. இல்ல சேகர், நான் இவ்வளவு தூக்கிக்கிட்டு மேல வரைக்கும் போக முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, நீ முதல்ல ஏறு, நீ போயிடலாம். அபி, இந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ணது நான். உங்களோட செக்யூரிட்டி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ளீஸ், நீங்க முன்னாடி போங்க. இல்ல சேகர், உன்னை தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அபி, ப்ளீஸ். பிரக்யாவோட கண்டிஷன் இப்ப சரியில்லை. இப்ப அவங்களை காப்பாற்றது தான் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு நீங்க போங்க. அண்ணே, நீங்க போங்கன்னு மாறி மாறி சொல்லிட்டு இருந்தா இது கூட தீ பிடிச்சுக்கோ. மேல யாராலையும் வர முடியாது. சீக்கிரமா மேல வாங்க, ஃபாஸ்ட். சரி, போலாம். ஒன் செகண்ட். பார்த்து பிரக்யா, பார்த்து என்ன படி.